டேஸ்டிங் பண்ண போறோம். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்னேஷ் vlogs. கைஸ், இன்னைக்கு சம்பவம் என்னன்னா, தீபாவளி வாரம் வேறையா, இந்த பக்கம் திரும்பினா ஸ்வீட்டு, இந்த பக்கம் திரும்பினா ஸ்வீட்டு, மேல ஸ்வீட்டு, கீழே ஸ்வீட்டு, எல்லா இடத்துலயும் ஸ்வீட்னால நம்மளும் ஸ்வீட்ல செய்யலாம்னு சொல்லி இறங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்வீட்டு செய்ய போறோம்னா குலோப் ஜாமுன் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போவோம். அடுத்து குலோப் ஜாமுன் செய்ய வேண்டியது முதல் பொருட்கள் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் மிக்ஸ். குலோப் ஜாம் மிக்ஸ் பிராண்டு காட்ட வேணாம். MTF, ஏலக்காய், நெக்ஸ்ட் சர்க்கரை. சர்க்கரை பார்த்தீங்கன்னா தூய்மையான சர்க்கரை தான். இது ரேஷன் கடையில் வாங்கினது. நீங்க நார்மல் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காளமாட்டு பால். காளமாட்டு பால் எடுத்துருக்கோம். நீங்க ஒட்டக பால்லையும் கூட எடுத்துக்கலாம், அது இல்லை நாய் பால்லையும் கூட செய்யலாம், அது உங்களோட இஷ்டம். இப்ப நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்போம். பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் கிடையாது. இது ரெடிமிக்ஸ் பின்னாடியே போட்டிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ செய்ய போறோம். கோயம்புத்தூர்ல இந்த அளவுக்கு யாருமே இது தீபாவளிக்கு செஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது. 100 கிலோக்கு செய்ய போறோம். நாங்க செய்வோம் தானே? 100 கிலோவா? சும்மா சொல்லுங்க. 1000 கிலோவே செஞ்சிடலாம். 1000 கிலோ செய்ய போறோம். உங்க வீட்டுக்கு என்னன்னு சொல்லுங்க. கீழே கமெண்ட்ல உங்க அட்ரஸ போடுங்க. உங்க வீட்டுக்கு எல்லாம் அனுப்புறோம். என்ன மனுஷன்? இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செஃப் தான். அவங்க அவ்வளவு பெரிய செஃப் எல்லாம் இல்ல. அவங்கதான் இந்த வீடியோ தொடர்றாங்க. வேற யாரும் இல்ல, இவங்கதான். உங்களை பத்தி ஒரு சிறு விபரம் ஆடியன்ஸுக்கு தெரிவிக்குமாறு தாழ்மடம் கேட்டுக்கிறோம். இது நான் தான் சொல்லி கொடுத்தேன். அது ஒரு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நான் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது. அதனால அவங்க அப்படியே சரி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் நம்ம தான் வீட்ல எல்லாம் சமைக்கிறது. அவங்களுக்குலாம் எதுவும் தெரியாது. சும்மா இந்த சாம்பார் வைக்கிறது, ரசம் வைக்கிறது, அது மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கறது. சரி, இது நான் சொல்லி கொடுத்தது அப்படியே ஒப்பிங்க. இது என்ன எப்படி பண்ணணும்? குலோப் ஜாம் பேக்கெட் முதல்ல பிரிக்கணும். அப்புறம் பிரிக்காம அப்படியாவா கொட்டுவாங்க? அப்புறம் நம்ம எப்பவும் போல பாத்திரத்துல போட்டுக்கணும். அப்படி முதல்ல சட்டி எடுக்கணும். அப்படி சொல்லணும். அப்புறம் என்ன குலோப் ஜாம் பேக்கெட் பிரிக்காம அப்படியே முக்குவாங்க. எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். எதை ஊத்தி பிசையணும்? பால், பசும்பால் ஊத்தி பிசைஞ்சா தான் நல்லா இருக்கும். தண்ணி ஊத்தி எல்லாம் பிசைஞ்சா நல்லா இருக்கும். காளமாட்டு பால் தானே? காளமாட்டு பால். நீ காளமாட்டு பால் அப்படின்னா ஊத்துறவங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டா ஊத்துவாங்க. நீ சொல்றதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் இத கொஞ்சம் ஊற விட்டுட்டு நம்ம சக்கரை பாவு காய்ச்ச வேண்டியதா குலோப் ஜாமுக்கு. A few moments later. ஒரு வழியா இதெல்லாம் உருட்டி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம அளவுக்குள்ள உருட்டல. ஏதோ அங்கங்க கொஞ்சம் ஏதோ மூளை மாதிரி உருட்டி வச்சிருக்காங்க. இன்னும் தேரல. இன்னும் ப்ரீ கேஜிலேயே தான் இருக்காங்க. இன்னும் 1வது 2வது போகணும். இது பால் தானே? பால் தான். சரி, கொஞ்சம் குடிச்சுக்கோ. ஊருக்கும் பால் தானா? பாயசம் இல்லையா? போடுற ஆளுதான். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருவோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறது தான். இந்த உருண்டை பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேணா பிடிக்கலாம். ரவுண்டா பிடிக்கலாம், ஏமா நீட்டமா பிடிக்கலாம். ஒரு ஸ்டார் எல்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க, பிடிப்பாங்க. அதுக்கும் தனியா படிப்பெல்லாம் இருக்கு. அந்த படிப்பு முடிச்சுங்க நீங்க ஸ்டார் நீங்க உங்க மூஞ்சியே வரையலாம். பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்லிச்சுட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது லைட்டா எடுத்து நல்லா குளிக்காம கையில வச்சு உருட்டினீங்கன்னா இருக்கிற அழுக்கெல்லாம் அதுல வந்துடும். ஏன்னா எப்படி இருந்தாலும் பொறிச்சு எடுக்கும்போது கருக்கலர்ல தான் வரப்போகுது. தெரியுது உனக்கு இந்த வாய் இல்லைன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம். அப்புறம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு புதுசு ஒண்ணு காட்டணும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் குப்பை தொட்டி வாங்கி வச்சிருக்கோம். மாதம் குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டி காட்டுறேன். எதுக்கு சிரிக்கிறாங்கன்னா அந்த குப்பை தொட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதான் அப்படியே தூக்கி வீசிடலாம். எப்படி எங்க அம்மா மூளை குப்பை தொட்டி கழுவோணும். குப்பை தொட்டி இல்லன்னு இல்ல, குப்பை தொட்டி இருக்கு. காட்டுறோம். குப்பை தொட்டி இருக்கு, புதுசா இருக்கு. ஆனா இது குப்பையே கிடையாது, பேருத்த குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியை அழுகுது, எனக்குள்ள குப்பையை போடுன்னு. சிம்பிள். இதெல்லாம் யாரு வீட்டுல இந்த மாதிரிலாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படியே கொண்டு போறபடி தூக்கி வீசிடலாம். கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரகுவரன் வாய்ஸ் எடுத்துருவேன். இல்லாட்டினா தீபாவளி வருது உங்க வீட்டுல பாம். இந்த உருண்டையை உருட்டி முடிச்சு அடுத்து பார்ப்போம்.
சுருளி உருண்டையில உருட்டி முடிச்சாச்சு. இன்னும் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் நீங்க தான் சொல்லணும், ஏன்னா நீங்க தான் செஃப். போட்டு இது பொரிச்சு எடுக்கணும், எடுத்து அதுல பாத்திரத்துல எப்படி போட்டு தண்ணியில போட்டு பொரிச்சிடலாமா? இல்லையா எண்ணெயில தான் போகணும், தண்ணியில போட்டு பொரிச்சோம்னா நல்லா இருக்கும். நான் அங்க பாருங்க, நான் வந்து ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க மாட்டேன். திடீர்னு சுருக்குன்னு ஏறிடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணு மண் மட்டும் பேசுவோம், தெளிவா பேசிக்கோங்க. கரெக்டா இருந்தா பரோட்டா, இல்லன்னா மண்டை ஃபுல்லா சாதலாம். சரிங்கண்ணா. இப்ப என்ன எதுல போடணும்னு டப்புன்னு சொல்லுங்க. இதை எடுத்து அந்த குண்டால போடணும், நல்ல பொன்னிறமா வந்து. இது எடுத்து குண்டால போடக்கூடாதுமா, அந்த உருண்டையை தூக்கி அண்டாடையா ஓடுவாங்க, உருண்டையை தூக்கி இதுல போடணும். உருண்டையை எடுத்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வந்து வணங்கணும், சரியா? அது இல்லம்மா, உருண்டை பொரிக்கிறது இதுல போடுறது அந்த பாத்திரத்துல பாவல. நீ இப்படி கேக்குறியா? நீ தெளிவா கேட்கணும்டா. முதல்ல பொரிப்பாங்கன்னு கேட்டேன். எப்படி எதுல பொரிப்பாங்க? ஆயில்ல, ரீஃபண்ட் ஆயில். நீ கேக்குறவன் தெளிவா கேட்கணும். அது மாதிரி இவன் கேட்டுட்டு இவன் என்ன ஒரு நக்கல் எடுத்துட்டு அதையும் சொல்லாம குண்டாக்குள்ள போடுவாங்க, பாகுக்குள்ள போடுவாங்க. அந்த பாதி எங்களுக்கு தெரியாதா? எதுல பொரிப்பாங்கன்னா சொல்லணும். ரீஃபண்ட் ஆயில். இப்போ ரீஃபண்ட் ஆயில பொரிக்கலாம், கல்லெண்ணெய், அவங்களுக்கு என்ன ஆயிலோ அதுல பாம் ஆயிலும் கூட பொரிப்பாங்க. பாம் ஆயிலா? ஆமா, எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது நாங்க பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதனால பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில பொரிக்கலாம். அவ்வளவுதான். இப்படி கழுவ கூடாது, பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை கிளாஸ் இருந்தா நெய்யிலும் கூட பொரிக்கலாம். ஏமா நெய்யில பொரிக்கலாம், கடலை மாட்டு நெய்யில பொரிக்கலாம், எல்லா நெய்யிலும் பொரிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் அங்க போயிடுச்சு. அப்ப நம்ம உருண்டை உருட்டும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். அது முக்கியமான விஷயம். இதை எல்லாம் நோட்டு பெண் எடுத்து எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எங்க போய் கேட்டாலும் இது கிடைக்காது. நம்ம தான் முதல்ல இந்த கோயம்புத்தூரே சொல்றோம். அந்த விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த உருண்டை இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிப்பு இல்லாம உருட்டணும். வெடிப்பு இல்லாம நீங்க உருட்டினீங்கன்னா தான் இந்த கரீனா கபூர், இந்த திரிஷா, நயன்தாரா மாதிரி இருக்கும். இல்லன்னா எங்க அம்மா மூஞ்சி மாதிரி. சும்மா ஏன்னா இந்த மாதிரி வீடியோல தான் நம்ம இந்த மாதிரி பேசப்பட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் முடிச்சு போச்சு. இதை நான் ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு அந்த மாதிரி பேசுறேன். இது கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப கருகூட்ட கூடாது தான், இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வரணும். ரொம்ப கருகூட கூடாது. நம்ம பிடிக்கும் போது உருண்டை பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவுதான். பெருசாவும் உருட்டலாம், சின்னதாவும் உருட்டலாம். நீங்க பெருசாவும் உருட்டலாம். உங்களுக்கு நீங்க பெரிய கையா இருந்தா ஒரு 7 அடிக்கு இவ்வளவு பெருசும் கூட உருட்டி போடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க சாப்பிடுறவங்க பாத்தீங்கன்னா நல்லா திடமா இருந்தா பிரச்சனை கிடையாது. ரொம்பவும் நம்ம பொறுக்கி விட்டுறக்கூடாது. ரொம்ப பொறுக்கி விட்டோம்னா அது பாத்தீங்கன்னா கசப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி கரெக்ட் இல்ல? கசப்பிடிக்காது, அது கருகுனா அந்த டேஸ்ட் மாறிடும், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன சொன்னேன்? நானும் தமிழ்ல தானே சொன்னேன். கசப்பிடிக்கணும் டேஸ்ட் மாறினா பிறகு எதுல மாறும்? இனிப்பு வந்து எனக்கு காரமாவா மாறும். ரொம்ப கரெக்டான வார்த்தை. கிட்டிகாசன் இல்லாம பேசிட்டு இருக்கேன். அடுத்து இது பாகமா எனக்கு தெரியல. இது இங்க ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்ல உங்களுக்கு இப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. தீபாவளி எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும்போது, இந்த தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அப்பா ஜோப்புல கையை விட்டு இந்த பிஜிலடி வாங்கி வெடிக்கிறது, அப்புறம் இந்த பட்டாசு பேக்கெட் எல்லாம் வாங்கி அந்த இந்த ஞாபகம் இருக்கு, அந்த ட்ரே குள்ள எல்லாம் சொருகி ட்ரே உள்ள தள்ளி அந்த அடிக்கடிக்கு விளையாடுவோம். நைட்டு நானே என் தம்பியில 1 மணிக்கு எந்திரிச்சு அதை எடுத்து அடிக்கடிக்கு விளையாடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த தீபாவளி இதுவே கிடையாது. தூங்கவே மாட்டோம். இத பாத்தீங்கன்னா எனக்கு அந்த தீபாவளிங்கிற ஒரு பட்டாசு வாங்கி வச்சு அதை வச்சு அழகுல பாத்துட்டு இருப்பீங்க 2 பேரு. நைட்ல தூங்கவே மாட்டாங்க, வெடிக்கவே ஆரம்பிச்சிருப்போம். அப்ப பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க. இப்போ என்னன்னு தெரியல, ஒருவேளை எங்களுக்கு வயசாயிருச்சா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு வயசானா அப்புறம் எங்க வயசுல இப்ப நான் என்ன சொல்றது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. நான் என்ன சொன்னேன், நேத்து பாத்தீங்கன்னா முறுக்கு சுட்டோம். அதை நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா அது முடியல. அது ஒரு பெரிய கதை, அதை விடுங்க. நான் என்ன சொன்னேன்னா, சரி வியாழக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை இது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல வெள்ளிக்கிழமையா பண்ணுவோம் அப்படின்னு. நான் நினைச்சேன், எதுக்குடா வெள்ளிக்கிழமை இந்த கல்யாணம், அதுக்குத்தானே இந்த நல்ல நாள் பார்ப்பாங்க, ஒரு குலோப் ஜாம் செய்யறதுக்குமா நல்ல நாள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்குன்னு கேட்டா புது நைட்டி போடணுமா. புது நைட்டி அது? அப்புறம் பழைய நைட்டி தான் பொய் போட்டு அதனாலதான் வெள்ளிக்கிழமையாமா. நான் கூட என்னென்னமோ புது சேலையெல்லாம் கட்ட முடியாது, நைட்டி தான் போட முடியும். எனக்கு வேலை அப்படி இருக்கு, என்ன பண்றது? எங்க வீட்டுல நான் உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறாது, ஒரு தனி வீடியோவே போடலாம். எங்க வீட்டுல பீரோ இருக்கு. எங்க அம்மாவுக்குன்னு மட்டும் இவ்வளவு பெரிய ரேக்கு ஃபுல்லு சேலைதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் சேலை கட்டி பார்த்ததே கிடையாது. எங்க போனாலும் இதே. நீங்க வேணா நாங்க உங்களுக்கு என்னோட வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எங்க வீட்டுக்கு வாங்க,
எப்ப வந்தாலும் இந்த கோயில்ல உட்காந்து இருப்பாங்க பிச்சைக்காரங்க, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. பாக்குறியா கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாக்குறியா? ஸ்வீட்டா இனிப்பு பாரு. அப்ப நீதான் அப்புறம் உனக்கு தான் மேல வரும். எப்படி இங்கிலீஷ்லாம் பாத்தீங்களா இப்பதான் வரும், ஏன்னா அங்க முன்னாடி போன் இருந்தாலும் அப்புறம் இனிப்பு ரொம்ப ஜாஸ்தி போட்டீங்க நீதான் சொல்லுவ. அதெல்லாம் வரும். இந்தா கொஞ்சம் ஊதி. நீங்க ஊத சொன்னீங்க. இதுல என்னென்ன இருக்குன்னா தண்ணி, சர்க்கரை, அப்புறம் பாத்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் பாத்தீங்கன்னா நீங்க 4 ரூபாய் நுணுக்குன்னா அது இது பொடி கொஞ்சம் போடலாம். 4 ரூபாய் நுணுக்குன்னா அது நுணுங்காது. அதை நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கைப்பிடி சர்க்கரை தானே, சர்க்கரை போட்டு நீங்க வச்சு நல்லா வறுத்து இழுத்தீங்கன்னா நல்லா பொடிப்படியா வந்துடும். அதுதான் பாத்தீங்கன்னா ஏலக்காவோட ட்ரிக். இன்னைக்கு அந்த பதமெல்லாம் இல்லையோ, அதான் ஒரு கம்பி பதம் வேணும், ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது. கம்பி பதம் தானே. இருங்க வர ஒரு நிமிஷம். A few moments later. எவ்வளவு பெரிய காமெடி பண்ணிட்டு சிரிப்பே வர ஒரு மாட்டேங்குது. கம்பி பதம் போடுமா? விழுந்து சிரிக்கணும் போல் இருக்கு. பெரிய காமெடி. இதெல்லாம் நான் ஸ்கூல்ல எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க வேணா கேட்டு போய், இதெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் எனக்கெல்லாம் கலைமாமணி விருதே கொடுத்தாங்க எங்க ஹெட் மாஸ்டர் எல்லாம். ஒரு கம்பி பதம் தான் கேட்டாங்க. நான் பாருங்க எவ்வளவு கம்பி பதம் எடுத்து வந்திருக்கேன். வேஸ்ட். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இப்பதான் பாருங்க கரண்டி இப்பதான் வாங்கிட்டு என்ன நாய் சோபிட்டு தெரியறான் பாருங்க. அவன் செஞ்ச மாதிரி சோபிட்டு இருக்கிறான் பாருங்களேன். நான் தானே செஞ்சேன். நீதான் செஞ்சியா? ஆமா இது ஃபுல்லு இங்க பாருங்க வீடியோ கொஸ்டின் இப்பெல்லாம் போய் பேசி என்ன அவங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்துறீங்களா? பண்ணதான் கடைசியா வந்து கரண்டி வாங்கி தின்னுட்டேன். கடைசியாவா? இது பாருங்க போய் பேசலாம், ஆனா இப்படி எல்லாம் பேசக்கூடாது, உண்மையை சொல்லணும். சரி விடு, அதெல்லாம் விடு. முடிஞ்சு அப்படியே கிட்ட வாங்க. கலரு இந்த அளவுக்கு தான் வரணும். இதுக்கு மேல கலர் வந்துருச்சுன்னா முடிஞ்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எள்ளுருண்டையா மாறிடும். அதனால எங்க அம்மா இதைத்தான் நான் ஸ்டார்டிங்லயே உங்கள்ட்ட சொன்னேன். எல்லாம் புரிஞ்சு இல்ல உங்களுக்கு? அடுத்த டைம் பண்ணும்போது கரெக்டா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த டேஸ்டிங்ல பாப்போம். எல்லாம் முடிஞ்சு, நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குலோப் ஜாம் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா டேஸ்டிங் பண்ண போறோம். நல்லாதான் இருக்கு, வரமாட்டேங்குது. நல்லா இருக்கா? சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கா? இப்ப சொல்லு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதுக்குன்னு ஒரு குலோப் ஜாமுக்கு ஒரு சினிமா அது அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.